ஸ்கூல்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட் 6th to 12th கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்ளீட்டா எவ்வளவு லட்சக்கணக்கில் நீங்க அந்த காலேஜஸ்ல எவ்வளவு அமௌண்ட் வந்தாலும் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பொறுப்பு ஏத்துப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. 6th நான் அப்டேட் பண்றது நம்ம டிஎன்இ சைட்ஸ்ல தான் அப்டேட் பண்ண போறோம். இதுல எங்கெங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸ்கூல்ஸ் லெவல்ல பாத்துட்டீங்கன்னா பட்சத்துல உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பாத்துட்டீங்கன்னா 25,000 பெர் இயருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பெர் இயருக்குன்னா 4 இயர் வருது. என்ன பண்றது அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு ரீ அப்டேட் வரும். நீங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அதுலயும் மிஸ்டேக் வருதுன்னா வெரிஃபிகேஷனுக்கு தான், இன்ஜினியரிங் கவுன்சிலினுக்காக வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக நம்ம இருக்குதா அப்படின்றத கரெக்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல ஓடிபி இதுக்கப்புறம் ஆதார் கார்டுல தான் ஃபுல்லா வரும். அது நீங்க கரெக்டா இருக்கான்னு போய் பாத்துக்கோங்க. ஹை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், வெல்கம் டு கனமேக் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோ பேரண்ட்ஸும் பார்த்துட்டு இருப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெஃபினட்டா உங்களோட பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஎன்ஏ 2025 சர்டிபிகேட்ஸ் என்னென்னலாம் முக்கியமா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு. இது நீங்க வீடியோ போடும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கும். தயவு செய்து பொறுமையா பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க. டைம் நிறைய இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ஸ்ல வச்சிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஓகே, இதெல்லாம் நீங்க அப்டேட் பண்றது எதுக்குன்னா இந்த டிஎன்ஏல அப்டேட் பண்றதுக்கான வெரிஃபிகேஷனுக்கு தான், இன்ஜினியரிங் கவுன்சிலினுக்காக வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக நம்ம டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவை அப்படின்றத நம்ம முதல்ல இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி சர்டிபிகேட், மிக அவசியமான சர்டிபிகேட்ல என்ன, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டு வந்து உங்க மொபைல் நம்பர்லாம் இருக்குதா அப்படின்றத கரெக்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல ஓடிபி இதுக்கப்புறம் ஆதார் கார்டுல தான் ஃபுல்லா வரும். அது நீங்க கரெக்டா இருக்கான்னு போய் பாத்துக்கோங்க. அண்ட் தென் அதுல மிஸ்டேக்ஸ் வந்தா என்ன அது எப்படி நம்பர் எல்லாம் சேஞ்ச் பண்றது அதுவும் நான் வீடியோல ஃபுல்லா சொல்லிடுறேன். அண்ட் தென் மெயில் ஐடி கரெக்டா நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. மெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? 10th மார்க் ஷீட் இது நீங்க கரெக்டா வாங்கிக்கோங்க. உங்க ஸ்கூல்ஸ்ல நீங்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்க. 12th மார்க் ஷீட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. 12th மார்க் ஷீட் வர லேட் ஆயிடுச்சுன்ற பட்சத்துல ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் நீங்க அப்டேட் பண்ணலாம். இது எல்லாமே என்ன பண்ணலாம், போட்டோ எடுத்து ஸ்கேன் காப்பியா நீங்க அந்த இதுல சைட்ஸ்ல வெப்சைட்ஸ்ல அப்டேட் பண்ண போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் எதுவும் நீங்க கொடுக்க தேவையில்ல. டிசி டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் உங்க ஸ்கூல்ஸ்ல கேட்டா கொடுத்துருவாங்க, உங்க 12th முடிச்ச ஸ்கூல்ஸ்ல. அப்புறம் கம்யூனிகேட் சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப மஸ்ட். உங்க பேரண்ட்ஸ் ஆல்ரெடி எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படி வாங்கி வைக்காத பட்சத்துல கம்யூனிகேட் சர்டிபிகேட் என்ன பண்றீங்க, நீங்க அப்டேட் பண்ணி இ-சேவை மையத்துல போனீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம். இதெல்லாம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும். இதெல்லாம் ஓகே சார், அந்த டிஎன்ஏல அப்டேட் பண்ணும்போது எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் எல்லாம் வருது, என்ன பண்றது அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு ரீ அப்டேட் வரும். நீங்க டாக்குமெண்ட்ஸ்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதுலயும் மிஸ்டேக் வருதுன்னா டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இருக்கிற ஏரியாஸ் பக்கத்துல இந்த சென்டர்ஸ்ல இருக்கும். சோ இத பத்தி டீடைல்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிபிகேட் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணுங்க. நீங்க உங்க குடும்பத்துல முதல் பட்டதாரி அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பாத்துட்டீங்கன்னா 25,000 பெர் இயருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பெர் இயருக்குன்னா 4 இயர், அதாவது ஒரு காலேஜ்ல நீங்க படிக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் வச்சுக்கோங்களேன். 4 வருஷம் படிக்கிறீங்க போது உங்களுக்கு 1 லேக் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஒரு வருஷத்துக்கு 25,000 போது 4 வருஷத்துக்கு 1 லேக் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். அது நீங்க அதை கரெக்டா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்ஸ் கரெக்டா நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேட்டிவிட்டி சர்டிபிகேட். இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் சேவை கிடையாதுங்க. இது வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட் யாராவது கேரளா சைட்ல அந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற பட்சத்துல நேட்டிபிகேட் தேவை. அவங்க பேரண்ட்ஸ் வந்து பூர்வீகமா நம்ம தமிழ்நாடு இருந்தாலுமே அவங்க எங்க படிச்சாங்களோ அது நம்ம தமிழ்நாடை தாண்டி வேற ஸ்டேட்ஸ்ல படிச்சிருக்காங்கன்னா அவங்க டிஎன்ஏ அப்ளை பண்ணணும்னா நேட்டிபிகேட் சர்டிபிகேட் மஸ்ட். அது இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தேவையில்லை. அது நீங்க அதை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் போனபைட் சர்டிபிகேட்டுங்க. அந்த போனபைட் சர்டிபிகேட் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட் 6th to 12th கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்ளீட்டா எவ்வளவு லட்சக்கணக்கில் நீங்க அந்த காலேஜஸ்ல எவ்வளவு அமௌண்ட் வந்தாலும் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பொறுப்பு ஏத்துப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு இந்த போனபைட் சர்டிபிகேட் ஸ்கீம் மூலமா கவர்மெண்ட் வந்து 4 வருஷம் ஃபுல்லா கவர்மெண்ட்ஸ் உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. அதை நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு அந்த ஸ்கீம் 6th to 12th வரைக்கும் நீங்க படிச்சிருக்கணும். அது கமெண்ட்ஸ்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட். ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் எதுக்குன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா படிங்க. இந்த இன்டர்நேஷனல் நேஷனல் லெவல்ல நீங்க உள்ள பார்ட்டிசிபேட் ஆயிருக்கீங்க, செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த சர்டிபிகேட்ஸ்ல இருந்ததுன்னா அது நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியேட் ஏபிள் சர்டிபிகேட் இருந்தாலும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் உங்க அப்பா மிலிட்டரி அந்த ஆர்மி அந்த மாதிரி தான் நீங்க அதுல சர்டிபிகேட்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ல என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட். அதாவது இதுவும் ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கீம் தான். உங்க குடும்பத்துல பிலோ 2 லேக்கு 2 லட்சத்துக்கு கம்மியா சம்பளம் வாங்குறாங்கன்னா
ஒரு வருஷத்துக்கு 55,000 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்கீம் கொடுக்குறாங்க. சரியா, 55,000 கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. அதுவும் நீங்க கரெக்டா இது உங்க குடும்பத்துல 2 lakhsக்கு பிலோ 1 இயருக்கு வாங்குறாங்கன்ற பட்சத்துல இந்த சர்டிபிகேட்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கோ. அது பிசி, எம்பிசி, பிசிஎம் எல்லாத்துக்கும் கிடையாது. எஸ்டி, எஸ்டி, எஸ்டி இந்த 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஒரு வருஷத்துக்கு 55,000 ரூபாய் இருக்குது கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அண்ட் தென் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் நீங்க அதை கரெக்டா பாத்துக்கோங்க. உங்களோட சைன்ஸ் நீங்க கரெக்டா சைன் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ல நீங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோ, அப்லோட் பண்ற மாதிரி வரும். 11th மார்க் ஷீட் ஆப்ஷனல் தான், அது அடிஷனலா நீங்க வச்சுக்கிறது தான். ஆதார் கார்டு நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். ஆதார் கார்டு இனிமே நீங்க ஒரு இதுக்கு ஸ்டெப் பண்ணும்போது ஆதார் கார்டு தான் தேவைப்படும். அதனால ஆதார் கார்டுல முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டா இருக்கா, அப்டேட்ல இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிட்டு ஓடிபில அதெல்லாம் வரும் இனிமே ஃபியூச்சர்ல, அதெல்லாம் நீங்க அதை கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர் டு சர்டிபிகேட் அண்ட் அப்டேட். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இதுல எங்க நான் போய் வாங்குறது, இது எங்க நான் அப்டேட் பண்றது நம்ம டிஎன்ஏ சைட்ல தான் அப்டேட் பண்ண போறோம். இதுல எங்கெங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸ்கூல்ஸ் லெவல்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10th சர்டிபிகேட்ஸ், 12th சர்டிபிகேட்ஸ், அந்த மார்க் ஷீட்ஸ், அப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் இதெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன்லயே கொடுத்துருவாங்க. அப்புறம் பாத்துட்டீங்கன்னா டிசி, இந்த கேட்டகரியில நீங்க ஸ்கூல்ஸ்ல வாங்கிடலாம். சரியா? தாசில்தார்ல வாங்குறது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஓகே, தாசில்தார்ல இந்த கம்யூனிகேட் சர்டிபிகேட், ரெவலன்ட் சர்டிபிகேட்ஸ்லாம் நீங்க அங்க வாங்கிடலாம். இ-சேவை மையத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், அந்த இன்கம் சர்டிபிகேட், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நேஷனாலிட்டி சர்டிபிகேட், அந்த நேஷனாலிட்டி சொல்லியிருந்தேன் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா இந்த இ-சேவை மையத்துல என்னென்னலாம் நீங்க சர்டிபிகேட்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அதாவது நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டுங்க. ஓகேவா? நேட்டிவிட்டி இ-சேவை மையத்துல நேட்டிவிட்டி சர்டிபிகேட். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இ-சேவை மையத்துல தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட். இன்கம் சர்டிபிகேட் சொல்லுது உங்க குடும்பத்துல வந்து பிலோ 1 lakhக்கு கீழே இருக்கிறாங்க வாங்குறாங்க அப்படின்னு இன்கம் சர்டிபிகேட் நீங்க வாங்கணும்னா இ-சேவை மையத்துல தான் நீங்க வாங்கணும் நேட்டிவிகேட் சர்டிபிகேட். அப்புறம் தாசில்தார்ல பாத்துட்டீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படி வாங்காத பட்சத்துல அது நீங்க கம்யூனிகேட் ஓல்டா இருந்தா கூட பரவாயில்ல, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீட்டா அதை நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? டன். இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா அப்டேட் பண்ணிட்டு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டா முடிஞ்சிடும். நான் அகைன் சொல்றேன், ஃபார்ம் நீங்க ஓபன் ஆன உடனே எல்லாம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணாதான் காலேஜஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. டைம் இருக்கு. அதனால இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல நம்ம கைக்கு வந்துருச்சா, நம்ம எல்லாமே நான் கரெக்டா வச்சிருக்கோமா அப்படின்றத பார்த்துட்டு அந்த நம்ம டெமோ வீடியோ நம்ம அப்டேட் பண்றேன். அது நீங்க நிறைய சேனல்ஸ்ல ரெஃபர் பண்ணுவீங்க. நிறைய சேனல்ஸ்லயும் ஒன்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் ரெஃபர் பண்ணிட்டு பொறுமையா அப்டேட் பண்ணுங்க, மிஸ்டேக்ஸே இல்லாம. ஓகேவா? அது நீங்க டைம் இருக்கு, அதனால அதை நீங்க அவசரப்பட வேண்டாம். முதல்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிட்டீங்களா, வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா, இந்த ஸ்டெப்ஸுக்கு முதல்ல பாருங்க. சோ அடுத்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வீடியோல நாளைக்கு நம்ம லைவ்ல மீட் பண்ணலாம். இது சம்பந்தமா ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்ற பட்சத்துல எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. நான் டெஃபினட்டா ரிப்ளை கொடுக்குறேன். அதையும் தாண்டி எனக்கு டவுட்ஸ் இருக்கு சார் அப்படின்னா இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன குவைரிஸ் இருந்தாலும் அந்த போட்டோஸ் எனக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இது எனக்கு ரிலேட்டடா எனக்கு டவுட்ஸ் இருக்கு சார், அது எப்படி எனக்கு பண்றது அப்படின்னு எனக்கு கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நான் டெஃபினட்டா எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல ஆஃப்டர் +2 அப்படின்ற குரூப் நான் கொடுத்துருக்கேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரிலேட்டடா எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுவேன், எல்லாமே நீங்க உடனுக்குடன் பாத்துக்கலாம். தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலும் செட் பண்ணிக்கோங்க. இது பத்தி டிஎன்ஏ சம்பந்தமா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிடுறேன். வீடியோஸ் லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. See you all. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.